பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லமா ஆதமல் அஸ்மா குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். நேற்று இந்த ஆயத்தை பற்றி ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. இன்னைக்கு ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னான். புகாரியில் கிதாபு தஃப்சீர் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாடத்தில் இந்த ஆயத்தினுடைய விளக்கத்திலே ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் ஒரு அறிவிப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு இந்த இடத்துல சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாளைக்கு மறுமையில் ஈமான்தாரிகள் இருக்கிறார்களே அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அல்லாஹ் தஆலா இடத்துல யாராவது நமக்காக சிபாரிசு செய்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல போவாங்க. போயிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல சொல்லுவாங்க, நீங்க தான் எங்களுடைய தந்தையாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய கைகளை கொண்டு அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் தன்னுடைய கையால் உங்களை படைச்சான். அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை உங்களுக்கு சஜிதா செய்ய வைத்தான். அல்லாஹ் தஆலா எல்லா பெயர்களையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். நீங்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல எங்களுக்காக சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மக்கள் சொல்லும்போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர் செய்த பாவம் அவருக்கு ஞாபகம் வந்துவிடும். சொர்க்கத்தில் அவர் அல்லாஹ்ட பேச்சை கேட்காம அவர் உலகத்துக்கு அனுப்பப்பட்டார் இல்லையா. ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா, இறைவா எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா வயில்லம் தஃபிர்லனா வதரஹம்னா, நீ என்னைய மன்னிக்கலை அப்படின்னு சொன்னா, இரக்கம் காட்டலைன்னு சொன்னா, லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாம் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க இல்லை. அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துடும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எப்பா நான் அல்லாஹ் கிட்ட போய் பேச முடியாது, அதனால் நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போங்க அப்படின்னு அனுப்பி விடுவார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாரே, அல்லாஹ் அனுப்பிய ரசூல்மார்களிலே முதல் ரசூலாக அவர் இருக்கிறார். அதனால் அந்த முதல் ரசூல் இடத்துல நீங்கள் போங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவார். அப்புறம் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கிளம்பி போவாங்க. போய் அவர்கிட்ட போய் சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், அவர் சொல்லுவார், என் மகனுக்கு நான் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சேன், அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லைங்கிறது தெரியாமல் நான் அல்லாஹ் தாலா இடத்துல என் மகனுக்காக வேண்டி நான் துவா செய்தேன். அல்லாஹ் தாலா என்னுடைய மகனுடைய விஷயத்தில் அல்லாஹ் தாலா எனக்கு சொன்னான், லைஸ மின் அஹ்லிக், அவன் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவனே இல்லை. ஈமான் இல்லாட்டினா என்ன பண்ணாங்கட்டி பய, லைஸ மின் அஹ்லிக், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவனே அவன் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அதனால் நான் அல்லாட்ட போய் எப்படிப்பா பேசுறது, என்னால் பேச முடியாது. நீங்கள் வேணா ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போங்க அப்படின்னு சொல்லி அவர் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கிட்ட அனுப்பி விடுவார், நீங்கள் போங்க அப்படி. இவங்க ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கிட்ட போவாங்க. போனால் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், அல்லாஹ்கிட்ட நான் சிபாரிசு பண்ண முடியாதுப்பா, நீங்கள் என்ன பண்ணுங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போங்க. அவர் அல்லாஹ் தாலா இடத்துல உலகத்திலேயே பேசினவர், கலீமுல்லா. அவர் அல்லாஹ் தாலா இடத்துல பேசின நபி. அல்லாஹ் தாலா அவருக்கு தௌராத்துடைய வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான். இன்னும் நிறைய சிறப்புகள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இருக்கிறது. அதனால் நீங்கள் மூசாட்ட போய் பேசுங்க அப்படின்னா எல்லாம் மூசா கிட்ட போவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நானும் அல்லாஹ் கிட்ட சிபாரிசு பண்ண முடியாதுப்பா, நான் ஒரு கிபுத்தியை அடித்தேன், அவன் செத்து போயிட்டான்.
அவன் சாவான்னு நினச்சி நான் அடிக்கலை, அடித்தேன், அவன் செத்து போயிட்டான். ஆமாம், அவன் செத்து போயிட்டான். எனக்கு அந்த மரணத்துக்காக வேண்டி என்னிடத்தில் கிசாஸ் எதுவும் வாங்கப்படவில்லை, என்கிட்ட கிசாஸ் எதுவும் வாங்கப்படவில்லை. அதனால் எனக்கு பயமாக இருக்குது அல்லாட்ட போய் பேசுகிறதுக்கு. நம்ம ப்ராப்ளம்லாம் இந்த மாதிரி அல்லாஹ்கிட்ட மாட்டி கிடக்கு, அதனால் பேச முடியாது அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க. நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுவார். ஏன்னா அல்லாஹ் தாலா இருக்கிறானே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ரசூலாக அல்லாஹ் தாலா அனுப்பினான். அது மட்டும் இல்லாமல் அவர் கலிமத்துல்லாவாக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கிறார், ரூஹுல்லாவாக இருக்கிறார். அதனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போய் பேசுங்க அப்படின்னு சொல்லுவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போனால் ஹதரத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்லிவிடுவார்கள், என்னாலேயும் முடியாதுங்க, நீங்கள் ஹதரத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போங்க. அப்போ எல்லாரும் கிளம்பி, வெறும் இந்த உம்மத்து மட்டும் அல்ல, மொத்த மனித சமுதாயமும் ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருவார்கள். வந்து, நாயகமே, எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்கள் அல்லாஹ் தாலா இடத்துல அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலாவை பார்ப்பதற்காக செல்லுவார்கள். அல்லாஹ் தாலாவை பார்த்த மேனிக்கு சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள். அந்த சஜிதாவிலே அல்லாஹ் தாலா என்னுடைய உள்ளத்திலே அப்பொழுதுதான் சில வார்த்தைகளை அல்லாஹ் போடுவான். அந்த வார்த்தைகளை வைத்து நான் அல்லாவை புகழுவேன். அது மாதிரி வார்த்தை அதுக்கு முன்னாலேயே என்னுடைய இதயத்திலே அல்லாஹ் அந்த வார்த்தைகளை போட்டது கிடையாது. அல்லாஹ் அந்த நேரத்தில் தான் போடுவான் அந்த வார்த்தைகளை. நான் அல்லாவை புகழென்று புகழுவேன். அப்போ அல்லாவின் புறத்திலிருந்து சொல்லப்படும், இர்ஃபா ராசக யா முஹம்மத், முஹம்மதே உங்கள் தலையை தூக்குங்க, சல் தூத்தக், கேளுங்கள் கொடுக்கப்படும், இஷ்பாத்து ஷஃபா, சிபாரிசு செய்யுங்கள், அந்த சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஆனால் ஒரு அளவு நிர்ணயிக்கப்படும், இவ்வளோ பேர்த்துக்கு தான் நீங்கள் சிபாரிசு பண்ண முடியும் அப்படின்னு. சரின்னு அத்தனை பேர்த்துக்கு சிபாரிசு பண்ணி அவங்கள கொண்டு போய் நான் சொர்க்கத்தில் விட்டுட்டு மறுபடியும் அல்லாவை பார்த்த உடனே சஜிதாவில் விழுந்துருவேன். மறுபடியும் அல்லாஹ் தஆலா கூறுவான், யா முஹம்மத் இர்ஃபா ராசக், உங்கள் தலையை தூக்குங்கோ, சல் தூதக், கேளுங்கள் கொடுக்கப்படும், ஈஷ்ஃபாத்து ஷஃபா, நீங்கள் சிபாரிசு பண்ணுங்க ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அளவு நிர்ணயிக்கப்படும். அந்த அளவுக்கு நபர்களை சிபாரிசு செஞ்சு அவங்கள கொண்டு போய் சொர்க்கத்தில் விட்டுட்டு மறுபடியும் வந்துடுவாங்க. இது இப்படியே தொடர்ச்சியாக ஒரு முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். எதுவரையிலும் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அதாவது யாருக்கு நரகம்தான் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டு விட்டதோ, எவர்களை குர்ஆன் தடுத்ததோ அவர்கள், யாருக்கு நரகம் நிரந்தரம் என்று சொல்லப்பட்டதோ அவர்கள், அதாவது ஷிர்கிலையும் குஃப்ரிலையும் மரணித்தவர்கள், அவங்கள மட்டும் நரகத்தில் விட்டுட்டு பாக்கி எல்லாரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி, இப்படி அந்த ரிவாயத்தில் புகாரியில் கிதாபு தஃப்சீரில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த அறிவிப்பை, அந்த ரிவாயத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த ரிவாயத்தை நான் எதுக்காக வேண்டி சொன்னேன் அப்படின்னா, எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போய் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கரத்தால் உங்களை படைத்தான், மலக்குமார்களை உங்களுக்கு சஜிதா செய்ய வைத்தான், எல்லா பெயர்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான், அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? அந்த ஒரு அடிப்படையில் நான் சொல்கிறேன். அப்போ அல்லாஹ் தஆலா பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். எல்லா பேரும் அல்லாஹ் தஆலா, எல்லா பொருள்களுடைய பேர்,
நேத்தே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அல்லாஹ் கற்றுக் கொடுக்காத விஷயம் இல்லை, எல்லாத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, எல்லா பெயரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணா, சும்மா அரதோஹும் அலல் மலாயிகா, மலக்குமார்களுக்கு முன்னால அல்லாஹ் தாலா கொஞ்சம் பொருளை வச்சு அல்லாஹ் என்ன கேட்டான், ஃபகால அம்பி ஊனி பி அஸ்மாயி ஹாவுலா இன் குன்தும் சாதிகீன், நீங்க உங்களுடைய கூற்றிலே உண்மையானவர்களாக இருந்தால். அதாவது மலக்குகள் சொன்னாங்களா இல்லையா, இதுலேயும் ரெண்டு விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கருத்து என்னன்னா, மலக்குகள் சொன்னாங்க, மனிதனை ஹலீஃபாவாக பிரதிநிதியாக உலகத்திலே ஏன் படைக்கப் போகிறாய் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் உங்களுடைய கூற்றிலே உண்மையானவர்களாக இருந்தால் அப்படின்னு சொன்னா அதுதான் கருத்து. இப்ப நான் சொன்னது இது ஒரு இது. ரெண்டாவது கருத்து என்னன்னா, மலக்குமார்கள் இருக்கிறார்களே, இரத்தத்தை ஓட்டக்கூடியவன், ஃபசாது பண்ணக்கூடியவன் மனிதன், அவனையா படைக்கப் போகிறாய்? மை யுஃப்சிது ஃபீஹா வயஸ்பிகு திமா, ஃபசாது பண்ற பய, ரத்தம் ஓட்டக்கூடிய பய, அவனை போய் ஏன் படைக்க போற அப்படி சொல்லி இப்படி அல்லாட்ட சொன்னாங்கல்ல, அந்த கூற்று அதில் நீங்கள் உண்மையாளராக இருந்தால். இப்படி ரெண்டு விதமாகவும் இந்த ஆயத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல்ல சொன்ன கருத்து தான் சிறந்த கருத்து. அதாவது ஒரு பிரதிநிதியை நீ உருவாக்க போறேன்னு சொல்ற உலகத்தில் அப்படின்னு சொல்லி நீ சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணாங்கல்ல. அப்போ அல்லாஹ் தாலா அந்த பிரதிநிதியை உண்டாக்க வேணாம் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. அதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த முன்னால் உங்களுக்கு சில பல பொருள்கள் இருக்குது. இஸ்கே நாம் பத்தா, இதனுடைய பெயர்களை சொல்லுங்க. ஃபகால அம்பி ஊனி பி அஸ்மாயி ஹாவுலா, இதனுடைய பெயர்களை எனக்கு சொல்லுங்க அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா கேட்டான். ஏன் அல்லாஹ் இப்படி கேட்குறான் அப்படின்னு சொன்னால், மறைவான விஷயம் இருக்கிறதே, அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு அவங்களுக்கு சொல்ல தெரியலை. எந்த பொருளுடைய பெயரும் மலக்குமார்களுக்கு சொல்ல தெரியலை. அப்போ அல்லாஹ் தாலா உடனே அல்லாஹ் பாயிண்ட்டை பிடிச்சான். இந்த முன்னால் இருக்கிற பொருளுக்கு என்ன பேருன்னு சொல்லி கூட உனக்கு தெரியல, நீ மறைவான விஷயத்தை தெரிஞ்சவனா? இவனை ஏன் ஹலீஃபாவாக்க போகிற? இவனை ஹலீஃபாவாக ஆக்குனீன்னா சரியா வருமா? அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களப்பா. என்ன நீங்கள் மட்டும்தான் அல்லாவை தஸ்பீ செய்யக்கூடியவர்கள், அல்லாவை நினைக்கக்கூடியவர்கள், மனிதர்கள் அல்லாவை நினைக்க மாட்டார்கள் அப்படின்னு நினச்சி கொண்டீங்களா? பூமியில் பிரதிநிதியாக மனிதனை படைக்காமல் உங்களை படைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டீங்களா? சாதாரண இந்த பொருளுடைய பேரே உங்களுக்கு தெரியலையே, அப்புறம் மனுஷனை படைச்ச ஹிக்மத் என்னங்கிறது அது எப்படிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே மலக்குகள் தன்னுடைய இயலாமையை விளங்கி கொண்டார்கள். மலக்குமார்கள் தன்னுடைய இயலாமையை விளங்கி கொண்டார்கள். உடனே அவங்க சொன்னாங்க, காலூ சுப்ஹானக், இறைவா நீ மகா தூயவன், சுப்ஹானக் நீ மகா தூயவனாக இருக்கிறாய், லா இல்மலனா இல்லாமா அல்லம்தனா, நீ எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர எங்களுக்கு ஞானம் இல்லை, எங்களுக்கு இன்மை இல்லை. யாருக்கு அல்லாஹ் எவ்வளோ அல்லாஹ் யாருக்கு எவ்வளோ அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானோ அவ்வளோதான் இல்மு. யாராக இருக்கட்டும், மனிதர்களுக்கும் அப்படிதான். அல்லாஹ் தாலா யாருக்கு எவ்வளோ இல்மு கொடுத்தானோ அதுதான் அவர்களுடைய இல்மு. இது அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன். ஆலிமுல் கைபி வஷஹாதா, அது அல்லாஹ் ஒருத்தன் மட்டும்தான். மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்த ரப்பு அவன் மட்டும்தான். அவன்தான் ஆலிமுல் கைபி வஷஹாதாவாக இருக்கிறான். மற்றவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன கற்றுக் கொடுத்தானோ அதுதான். மலக்குமார்களுக்கும் அதுதான். அல்லாஹ் என்ன அவங்களுக்கு நாலேஜ் கொடுத்தானோ அந்த நாலேஜ் தான். அதுக்கு மேலே யாராலும் சொல்ல முடியாது. எனக்கு எல்லாம் தெரியுங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நமக்கு தெரிஞ்சது ஒன்றுமே கிடையாது. நமக்கு தெரிஞ்சது ஏதோ கொஞ்சம் விஷயங்கள், அவ்வளோதான்.
கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்ற மாதிரி, உலகளவு என்ன அதை விட கூட கல்லாதது, கல்லாதது அவ்வளோ இருக்குது. கல்விக்கு ஒரு முடிவே கிடையாது. அல் இல்மு மினல் மஹ்தி இலல் லஹது. பிறந்த உடனேயே தொட்டில்ல இருந்து கபரஸ்தான் வரையிலும் கல்வி வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல் இல்மு மினல் மஹ்தி இலல் லஹத். அதுக்கு அதான் அர்த்தம். அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, சுடுகாடு வரையிலும் கல்வி அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? மாற்று மத சகோதரர்களை இப்போ அந்த மாதிரி லா இல்மலனா இல்லாமா அல்லம் தனா, கல்வி கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். யாருமே ஆசிரியருங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. மாணவர் தான் எல்லாம். சாகிற வரைக்கும் மாணவர் தான். மௌத்தா போகிற வரைக்கும் கல்வியை தேடிக்கிட்டே இருக்கணும். யார் மனநிறைவு அடைந்து விட்டானோ, நான் எல்லாம் படிச்சுட்டேங்க, நான் எல்லாம் படித்து முடிச்சுட்டேங்க, அல்லாஹ் அவனுக்கு கல்வியினுடைய வாசலை எல்லாம் மூடி விடுவான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனுக்கு நாலேஜே வராது. நாங்கள்லாம் ஓதுகிற காலத்தில் எங்கள் உஸ்தாது மாறுங்க எங்களுக்கு அதான் கற்றுக் கொடுத்தாங்க. கல்வி நிரப்பம் நிரப்பமாயிதான். நீங்கள் கல்வியை எல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கற்றுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ இருக்குது. இமாம் ஷாஃபிஈ சொல்லுவாங்க, நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இல்மை கற்றுக்கொள்ளும் போது இவ்வளோ காலம் இதை தெரியாமல் இருந்தேனே அப்படின்னு உன்னுடைய ஜஹலை நினைத்துப்பார், உன்னுடைய அறியாமையை நினைத்துப்பார். கர்வம் வராது. இவ்வளோ நாள் ஒன்றும் தெரியலையே, இப்போ தான் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிப்பார். இமாம் ஷாஃபிஈ சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி கல்வி எல்லாம் அறிந்தவன் யாரும் கிடையவே கிடையாது. நிறையா இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் அல்லாஹ் என்ன பண்ணான், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுக்கிட்ட அனுப்பி விட்டான். எல்லாம் தெரியுமா வாப்பா உங்களுக்கு? போங்க போய் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் படிங்க. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் என்னென்னமோ பண்ணார், இவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. அவருக்கு கொடுக்கப்பட்ட இல்மு வேற, இவருக்கு கொடுக்கப்பட்ட இல்மு வேற. அதுதான் இல்முங்கிறது கடல். கடலோ கடல். ஒரு ஃபீல்டில் இருக்கிறவனுக்கு அந்த ஃபீல்டு தான் தெரியும், அடுத்த ஃபீல்டு அவனுக்கு எப்படி தெரியும்? ஹிஸ்ட்ரி படித்தவனுக்கு ஹிஸ்ட்ரி தான் தெரியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் தெரியும், இன்ஜினியரிங் சிவில் படித்தவனுக்கு சிவில் தான் தெரியும். அவனுக்கு கம்ப்யூட்டரை பற்றி தெரிகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது மாதிரி எவ்வளவோ, உனக்கு தெரிஞ்சது ஒரு பகுதி அப்படின்னா தெரியாதது எவ்வளவோ இருக்குது. இதை பற்றி சொன்னால் நிறையா நீண்டுக்கிட்டே போகும். அப்போ மலக்குமார்கள் என்ன சொன்னாங்கன்னா, இதை அல்லாஹ் ப்ரூவ் பண்ணி காட்டின உடனே, சுபஹானக், இறைவா நீ மகா தூயவன், லா இன்மலனா இல்லாமா அல்லம் தனா, எங்களுக்கு நீ என்ன கற்றுக் கொடுத்தியோ அதை தவிர எங்களுக்கு இல்மு கிடையாது. இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், நீயே எல்லாவற்றையும் அறிந்தவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குகள் சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள் பாக்கி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பேசுவோம். சுப்ஹானல்லாஹ்.